இப்ப தாவீது என்றாகிறார் யுத்த களத்துல. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் வர. 46வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதன் அர்த்தம் என்ன? நீ உன் தேவர்களை கொண்டு சபித்தாயே, உன் தேவர்கள் என்ன உன் கையில கொடுக்கிறதுக்கு முடியாது. ஆனா என் கர்த்தர் உன்னை என் கையில. இங்கே தாவீது நாமத்தை எப்படி மேன்மை பாராட்டுறான் பாருங்க. 47வது வசனம், யுத்தம் கர்த்தருடையது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது எப்போ இந்த ஈட்டி டம்மி ஆகும் தெரியுமா? எப்போ ஈட்டி டம்மி ஆகும்? அவர் கை நீட்டும் போது. இந்த பெலிஸ்தியன் கையில் இருக்கிற ஈட்டிக்கு வெயிட்டு, தலசீராவுக்கு வெயிட்டு, பட்டயத்துக்கு வெயிட்டு, இதெல்லாம் சொல்லிட்டு தானே வரான். இப்ப தாவீது சொல்றார், யுத்தம் கர்த்தருடையது. அவர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய கர்த்தருக்கு கோலியாத்துக்கு ஈட்டி எடுத்து வேணாம். யுத்தம் கர்த்தருடைய. எப்படி இருக்குங்க? அவன் தூக்க முடியாம தூக்கிட்டு இப்படியே வாரான். யுத்தம் கர்த்தருடையது. இங்க பாரு, உன் பரிசையும் கேடகத்தையும் உனக்கு பிடிக்கிறதுக்கு கையில்லைன்னு உன் முன்னாடி ஒருத்தன் கொடுத்து விடுற. என் ஆண்டவர் யார் தெரியுமா? நீ பார்க்குற வானம் இருக்குல்ல, ஒருவராய் விரித்தவர். யுத்தம் கர்த்தருடையது. நல்ல கவனமா கேளுங்க. 48வது வசனத்துல அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிரே கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கும் ஓடி. இந்த வார்த்தையில ஆண்டவர் கொஞ்சம் நிக்க வச்சாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை அப்படியே சொல்றேன். எவன் ஒருவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறானோ அவனுக்குள்ள ஒரு தீவிரத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு ஸ்பீடை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஸ்பீடு எதுக்கான ஸ்பீடு தெரியுமா? ஜெயத்தை எளிதில் சுதந்தரிப்பதற்கான. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை, இதுதான் இன்னைக்குள்ள ரேமா உடைய ஹார்ட்டே தான். நீ எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை குறித்து உயர்த்துறாயோ உனக்குள்ள ஒரு ஸ்பீடை கொடுப்பார். 40 days வெளிப்படாத ஸ்பீடு. அந்த 41வது நாள் தாவீது வந்ததுக்கு அப்புறம் இனி ஒரு 40 days கிடையாது. ஆமா, ஏன் டிலே ஆச்சு? தாவீது கேட்டா சொல்லுவார், நான் இருந்திருந்தா இது டிலே ஆயிருக்காது. நான் இருந்திருந்தா சில இடத்துல உங்களை கொண்டு தேவன் வைத்திருப்பது அதுவரை டிலேயான ஜெயத்தை அன்னைக்கே சுதந்திரிக்க வைப்பதற்கு. இந்த தீவிரம் ஏன் சவுலுக்கு இல்ல? சவுல் எதை குறித்து பேசிட்டு இருக்கிறான் தெரியுமா? அந்த பெலிஸ்தீன் யார் தெரியுமா? அந்த பெலிஸ்தீன் யுத்த வீரன். ஜனங்கள்லாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா தாவீது வருகிறான், கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தருடைய செயலை குறித்து. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஒருவன் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான் என்றால் அவனுக்குள்ளே ஜெயத்தை சுதந்தரிப்பதற்கான ஒரு ஸ்பீட, ஒரு வேகத்தை. ஆமென். இன்னைக்கு கேட்கிற கேள்வி, எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்வில் பாடப்படுகிறது, எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்வில் உயர்த்தப்படுகிறது, எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில பேசப்படுகிறது, ஏன் ஜெயம் தள்ளி போகிறது, ஏன் காரியங்கள் தாமதமாகிறது? அவருடைய நாமம் எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே பாடப்படுகிறது, எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே பேசப்படுகிறது, எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே உயர்த்தப்படுகிறது, எந்த மட்டும் என் வாழ்க்கையிலே அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. இந்த தாவீது வந்து தன் தகப்பனுடைய காரியத்தை சொல்லவில்லை. இந்த பெலிஸ்தியன்ட்ட வந்து சிங்கத்தை அடிச்சேன், கரடியை அடிச்சேன், கடிச்சேன், பிடிச்சேன், ஒன்னும் சொல்லல. நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறான். சொல்ல 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 ஒரு வேகம் வருது பாருங்க. அந்த வேகம் உன்னை ஜெயத்தை சுதந்திரிக்க வைப்பதற்கான, வெற்றியை சுதந்திரிக்க வைப்பதற்கான. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு சொல்லுகிறோம், எந்த அளவுக்கு உயர்த்துகிறோம்.
ஹalleluya. சத்துருவின் பெரிய தந்திரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அந்த நாமத்தை மட்டும் சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். Glory be to Jesus. ஷலபகரமா மாதரா. சாரி, 5வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அந்த நாமத்தை 4:18 வாசிங்க. 4:18. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். எந்த நாமத்தை குறித்து சொல்லவே கூடாது. ஆனாலும் இவங்க சொல்றாங்க. 5:28 வாசிங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லை. அப்படி இருந்தோம், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு? 29வது வசனம். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறது அவசியம். எல்லாரும் சொல்லுங்க, இது அவசியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசியம். என்ன அவசியம்? அந்த நாமத்தை சொல்லுங்க. நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. வேற எதை, இந்த பூமியில எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் அது மாம்ச புயம், அது முறிந்து விழும். 430 வருஷம் முறியாத பார்வோனுடைய ரதம் ஒரு நாளில் முறிந்தது. வருட பழக்கங்கள் இருக்கலாம். இது எத்தனை வருஷம் இருக்கு தெரியுமா? இவங்க எத்தனை வருஷம் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த புயத்துக்கு முன்னாக எந்த புயமும் நிற்காது. என இந்த நாளிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. எந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்கிட்ட வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியாம இருக்கிற பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டு. பாடு, இயேசுவின் நாமத்தை பாடு, இயேசுவின் நாமத்தை சொல்லு, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்து. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் நாமத்தை சொல்லி உயர்த்து. உனக்குள்ள ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுப்பார், வேகத்தை கொடுப்பார். இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கான ஒரு வேகம் ஒவ்வொருவருக்குள்ளும், நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஏங்க ஒரு வேகம் வந்துட்டுன்னு வைங்கள, வேகம் வந்துட்டுனா ஹalleluya, அவ்வளவுதான். சில பிள்ளைங்களை இந்த குளிக்கிறதுக்கு சில இடத்துக்கு போகும்போது தண்ணியை பார்த்தது என்ன வரும்? ஒரு வேகம் வரும். கண்ணு மூடி திறக்கக்குள்ள தண்ணியில குதிச்சிருவாங்க. ஆமே, இந்த வேகம் வரலன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடும். வேணுமா, இது வேண்டாமா? ஹalleluya. எல்லாத்துக்கும் ஒரு வேகம் வரணும். இல்லைன்னா எத்தனை நாள் பாத்ரூம் கிட்ட போய் குளிக்கணுமா, வேண்டாமா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு வேகம் இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்துட்டு ஏன் நிறைவேற்ற முடியல? அந்த ஒரு வேகம் இல்லை. தாவீது ஒன்றை நான் கேட்டேன், ஏன் இந்த வேகம் வருது? அதே நாடுவேன். இந்த வேகம் எங்க இருந்து வரும்? அவர் தரணும். அவர் தரணும்னா என் வாழ்க்கையில் அவர் பாடப்படணும், என் வாழ்க்கையில் அவர் உயர்த்தப்படணும், என் வாழ்க்கையில் அவர் பேசப்படணும். ஹalleluya. பர்சனலா நல்லா அவரை பாடுங்க. இயேசுவே, இந்த நாமத்தை சொல்லி சொல்லி வேதம் ஃபுல்லா அவருடைய நாமம் தான் நிரம்பி இருக்கிறது. பி மேஜர். அவருடைய எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும் வாழ்க்கையில? என் குடும்பத்தில் வந்து நிக்கிற பெலிஸ்தியனை வீழ்த்தி ஜெயிக்கணும். தன் தேவர்களின் பெயரை சொல்லி சபிக்கிற பெலிஸ்தியன் இனி என் வீட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, என் குடும்ப எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளின் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ஜெயிப்பதற்கான ஒரு வேகம், ஒரு வேகம், ஒரு வேகம். ஷாலா பாகா ரா பா பா ஷேரே மா மா மா. நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. சவுலானாலும் சரி, இஸ்ரவேல் சேனையானாலும் சரி, யாரானாலும் சரி, நானானாலும் சரி, என் வாழ்க்கையில அவருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டவில்லை என்றால் நான் பெலிஸ்தீன் வரும்போது பின்வாங்கிதான் போவேன். அதே நேரத்தில் எத்தனை பெலிஸ்தியர் வந்தாலும் நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாய் இருப்பேன் என்றால் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த பெலிஸ்தியன் முறிந்து விழுவதை பார்ப்பேன். என் வாழ்க்கையில் இயேசு எந்த அளவுக்கு பாடப்படுகிறார்? அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, உங்கள் வாழ்க்கையில இயேசு எந்த அளவுக்கு பாடப்படுகிறார்?
ஏன் பாடப்படுகிறார் சொல்றேன்னா, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என் வாழ்க்கையில் ஒன்று, அது சண்டே மட்டும் இல்ல, அது சாட்டர்டே ஈவினிங் மட்டுமல்ல, 24/7 நடந்து கொண்டிருக்கும். அதுதான் worship. என் வாழ்க்கையில் இயேசு எந்த மட்டும் பாடப்படுகிறார். ஆமே, நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கட்சிகளை குறித்தா, அரசியல் தலைவர்களை குறித்தா, அல்லது யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இயேசு எந்த மட்டும் பாடப்படுகிறார்? இந்த கேள்விதான் எனக்குள்ளே ஆழமாய் ஆவியானவர் வைத்தார். ஏன் உனக்குள்ள அந்த வேகம் வரல? ஏன் உனக்குள்ள அந்த வேகம் வர மாட்டேங்குது? நம்ம பணிகிறோமே, பெலிஸ்தியன் வந்து நிற்கும் போது பணிகிறோமே, சரண்டர் ஆயிடுறோமே. ரீசன் என்ன? இத்தனை கூட்டத்தின் நடுவில் ஒரே ஒருவன் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனுக்கு ஜெயத்தை காண 40 நாட்கள் தேவையில்லை. ஒரே யுத்தம் தான், அது கர்த்தர் செய்கிற யுத்தம். ஆமென், ஆமென். நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அதிகம் ஆவியில கனெக்ட் பண்ற சில வார்த்தை வேர்ட் ஸ்பிரிட்ல அப்படி கனெக்ட் பண்ணுவார் பாருங்க. அதுதான் ரேமா. அதுக்கு மேல செய்தி, மீதி செய்தி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம். இன்னைக்குள்ள ரேமா கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். ஆமென். எனக்குள்ள அந்த வேகம் வராம கூடாரத்துக்குள்ள இருந்து சவுல் யோசிச்சுட்டே இருக்கிறான். அவன் யாரு? இவன் எப்படிப்பட்டவன்? ஏன் எப்படி சவுல உனக்கு வேகம் வரும்? நீ 24 மணிக்கு வரும் பெலிஸ்தியனை நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உன் பார்வையிலே தெரியுது, இந்த தாவீது இவனுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவனுக்கும் சவுலின் வஸ்திரத்துக்கும் பழக்கம் கிடையாது. உண்மைதான். எனக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா எனக்கு அவருக்கும் சம்பந்தம் உண்டு. எனக்கும் சவுலின் வஸ்திரத்துக்கும் பழக்கம் கிடையாது. ஆனா எனக்கும் அவருக்கும் பழக்கம் உண்டு. ஆமென். மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது, முன்னாக சமுத்திரம், பின்னாக பார்வோனுடைய சேனை. அப்பொழுது ஜனங்கள்லாம் முறையிடுறாங்க. ஏன்னா அவங்க பார்வை ஃப்ரெண்ட்ல பார்த்தா ஃப்ரெண்டும் பேக் அப்படி பார்க்குறாங்க. அவங்க அதுவும் பார்வோன் எப்படி வந்து நிற்கிறானா, ஃபுல் டீமோட வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் யாரால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஆளோட்டிகளால். அவங்க கண்காணியா பார்வோன் யாரை வச்சானா அவங்களாலே எவ்வளவு கஷ்டம்னா, அப்ப இவங்களால. அப்பொழுது முறையிடும் போது மோசே ஜனங்களை அமர்த்துகிறார். நீங்க ஏன் இப்படி முறையிடுறீங்க? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லும் போது கர்த்தர் மோசே கூட, மோசே நீ ஏன் என்கிட்ட முறையிட்டு இருக்கிற? ஆண்டவர், நான் விசுவாசம் தான் பேசுறேன் மோசே. ஆனா உள்ளம் முறையிட்டு தானே இருக்கு. மோசே, உண்மையில் அங்கு முறையிட்டது திரள் ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள். அது அவரை ஹர்ட் பண்ணல. ஆனா மோசேயின் உள்ளம் கொஞ்சம் முறையிட ஆரம்பிச்சதும் ஆண்டவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு, நீ ஏன் மோசே முறையிடுற? மோசே, அவங்களுக்கு தெரியாத, அவங்க அனுபவித்திராத ஒரு ஜெயத்தை நீ அனுபவித்த. இதே போல ஒரு தண்ணீர், ஒரு புறம் தண்ணீர், இன்னொரு புறம் பார்வோனுடைய குமாரத்தி அவளுடைய தோழிகள். இன்னைக்கு எப்படி பார்வோன் சேனை சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே நீங்க நிக்கிறீங்களோ, இதே போல ஒரு அனுபவத்துல தானே மோசே 80 வருடங்களுக்கு முன்பதாக நீ இருந்த. அங்கிருந்து ஒண்ணு தண்ணியில உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா பார்வன் கையால உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். 2 கத்தி முனையின் நடுவில் தானே மோசே நீ இருந்த. அதிலிருந்து உன்னை இந்த 80 வயது வரை நான் காத்து கொண்டு வரவில்லையா? மீட்டு கொண்டு வரவில்லையா? இந்த கத்தி முனைகளை குறித்து அவர்களுக்கு அனுபவம் இல்லை. ஆனா மோசே, உனக்கு தெரியணுமே மோசே. ஏன் மற்ற இஸ்ரவேலர்கள் பயந்து நிற்கும் போது தாவீது மட்டும் வந்து நிற்க காரணம் என்ன? அவங்க யாரும் சிங்கத்து கூட இதுவரை ஃபைட் பண்ணல.
கரடி பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. பல பிரச்சனைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் நாளைக்கு ஒரு கூட்டம் பின்வாங்குகிற இடத்துல நீங்க முன்னாடி நிக்கணும், நீங்க போய் நிக்கணும். ஒரு கூட்ட ஜனங்கள் பின்வாங்குகிற இடம் வரும். அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் அவன் பார்ப்பதற்கு பெரிய அவன் ஒரு யுத்த வீரனை கன்சிடர் பண்ணவே முடியாது. தாவீது வரும்போது சவுல் சுற்றி பார்த்தானா, எப்படிங்க இருக்கும்? ஆமே, இப்ப நான் ஊழியத்துக்கு போறேன், போகும்போது என்கிட்ட என்ன ரிசீவ் பண்ண வந்தவங்க என்ன பக்கத்துல வச்சுட்டு என்ன இன்னும் பாஸ்டரை காணலேன்னு தேடிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஆமே, ஆரம்பத்துல எல்லாம் அப்படி நடந்திருக்கு. ஒரு மீட்டிங்கு பஸ்ல போய் இறங்கி, அப்போ நம்மள தெரியாது, வெளியே இறங்கி நிற்கும் போது அப்படி, நீங்க தான் அந்த பிரதர் அனுப்பி விட்டது? ஆமா, பாஸ்டர் எங்க? உடனே அப்படி, நான் தான் பாஸ்டர். அப்படி இல்லை, நான் தான். ஓ, நீங்க தானா? சரி, வாங்க வாங்க. எப்படிங்க இருக்கும்? நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நம்ம கெஸ்டா போறோம், நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம அப்படி நினைப்போம். ஆனா போடுறதெல்லாம் யோசேப்பு குழியில போட்ட மாதிரி தான். தாவீது யுத்தத்துக்கு போறார். யார் சார்பா? இங்க தாவீது ஜெயிச்சா மொத்த டீம் ஜெயிச்சது. நேர போகும்போது சவுல் கோலியாத் இப்படி பார்க்கறான். அதாவது பெரிய டாரஸ் லாரிக்கு முன்னாடி ஒரு மாருதி 800 ஹார்ன் அடிச்சா எப்படி இருக்கும்? அங்க இருக்கிறவங்க எங்க ஹலோ சார் அப்படிதான். தாவீது நிற்கிறான். தாவீது அதை பார்க்கல, தன் தோற்றத்தை தாவீது பார்க்கல. தன்கிட்ட என்ன ஒரு அடப்பை, அதுல 5 கல்லு, ஒன்னும் பார்க்கல. எனக்கு ஒண்ணு தெரியும், நான் காட்டில் இருக்கும் போது அவரை தான் பாடுனேன், யுத்தத்தில் இருந்தாலும் அவரை தான் பாடுனேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஜெயிப்பதற்கான வேகம். எல்லாரும் சொல்லுங்க, தீவிரம். சொல்லுங்க, தீவிரம். சில சூழ்நிலையை கடப்பதற்கு எனக்கு ஒரு வேகம் வேணும். சில காரியங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு வேகம் வேணும். ஆமே, நம்ம முடங்கிடக்கூடாது. எலியாவை மாதிரி முடங்குனா ஏசபேல் கால் கீழே தான். ஒரு வேகத்தை கொடுத்தார்ல, ஏசபேலுக்கு எட்டாத தூரத்தை எலியா என்ன பண்ணிட்டார்? கடந்துட்டாரு. அந்த வேகம் மட்டும் எலியாவுக்கு கர்த்தர் தூதன் அனுப்பி தட்டி கொடுக்கலன்னா அடுத்த நாள் ஏசபேல் சொன்னது நடந்திருக்கும். ஏசபேல் சொன்னது நடந்திருக்கும். எனக்குள்ள ஒரு வேகம் தேவை. அந்த வேகம் எங்க இருந்து வருது தெரியுமா? அவருடைய நாமம்.